நீதிபதிகள் நியமனத்தில் கொலிஜிய முறைக்கு மாறாக நீதித்துறை சாரா அமைப்பை ஏற்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுபற்றி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த மனுவை தள்ளுபடி செய்ததற்கான காரணம் என்ன? நிச்சயமாக மணிமாறன், அதாவது இது ஒரு சட்ட திருத்தம் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதன் காரணமாக சட்ட திருத்தம் மேற்கொள்ளும் அதிகாரமானது உச்சநீதிமன்றத்திற்கு கிடையாது. அது நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதன் காரணமாகத்தான் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து சற்றே பார்த்தோமேயானால், இளம் வழக்கறிஞர்கள் சிலர் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது, பொதுநல மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் மிக முக்கியமான விஷயங்கள் பலவாறு கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக நீதித்துறையில் இந்த நீதிபதிகளின் நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை வருகின்றது. குறிப்பாக உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் பொழுது என்ன மாதிரியான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றது என்ற தொடர்பான விஷயங்கள் வெளியே தெரிவதில்லை. அது மட்டும் இல்லாமல் சாதாரண வழக்கறிஞர்கள் யாரும் நீதிபதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகின்றது. குறிப்பாக பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களது வழக்குகளை எடுத்து நடத்தியவர்கள், தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நீதிபதியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. திறமை இருந்தும் நிறைய இளம் வழக்கறிஞர்கள் அந்த வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்து வருகின்றது. நீதிபதிகளின் மீது ஏதாவது ஒரு புகார் தெரிவிக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அந்த மனுவில் தெரிவித்து, எனவே இந்த நீதிபதிகள் நியமனத்தில் இந்த கொலிஜிய முறைக்கு மாற்றாக நீதித்துறையை சாராத ஒரு எக்ஸிகியூட்டிவ் அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய சுதந்திரமான ஒரு தனி அமைப்பானது உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு மிக விரிவான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்னர் இது நீதித்துறைக்கு சார்ந்த ஒரு விஷயமாக இல்லை என்று கூறி அந்த வழக்கினை இன்றைய தினம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மணிமாறன்.